நியூஸ் கிளிட்ஸ் அப்படின்ற சேனல் ஒருங்கிணைத்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் ஈவராவுக்கு எதிராக ஈவராவினுடைய போலி பிம்பத்தை தோலுரித்தார் என்பதற்காக ஈவராவினுடைய வழிபாட்டாளர்கள் இல்லை ஈவரா ரசிகர் மன்றத்தினர் இதை விடையும் இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா ஈவரா பொறுக்கி கும்பல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கலிசடைகள் அவர் மேலே செருப்பை வீசுறதாக வீசி அது நாஞ்சில் சம்பத் அவர்கள் மேலே போய் அவர் மூஞ்சிலே விழுந்திருக்குது. அதாவது கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ள துணிவற்ற துப்பற்ற திராணியற்ற வக்கற்ற வீணா போன இந்த ஈவரா பொறுக்கி கும்பல் கடைசியில் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அவதூறை கிளப்பிட்டு இருந்தானுங்க. இப்போ செருப்பு எடுத்து வீச ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நியூஸ் கிளிட்ஸ் அப்படின்ற அந்த சேனல் தான் இந்த விவாத நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க. தேர்தலை ஒட்டி பல சேனல்ஸும் யூடியூப் சேனல்ஸ் உட்பட எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அது பண்ணுறாங்க. இப்போ அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா 4 முனை போட்டி களத்தில் முந்துவது யார் அப்படின்றது தான். இப்போ அதனுடைய பேனல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஸ்ரீதரனை கலந்துக்கிட்டாங்க, தாவேகாவின் சார்பாக நாஞ்சில் சம்பத்து, விசிகா சார்பில் வன்னி அரசு, அது மாதிரி செந்தில்வேல் அரசியல் விமர்சகர், அதாவது திமுக ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசுகிறாப்புல. இன்னும் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் கருத்து சொல்வதற்கான உரிமை இதில் யாருக்கு இருக்குதுன்னா இந்த பங்கேற்பாளர்கள் இந்த 6 பேருக்கு தான் இருக்குது. மாறாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அதில் பேசுவதற்கோ கருத்து சொல்வதற்கோ கேள்வி கேட்பதற்கோ இல்லை நீ இதை தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கோ எந்த உரிமையும் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அப்சர்வர். நீ உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கிற பட்சத்தில் கை தட்டலாம், பிடிக்கலன்னா மூடிட்டு முன்னாடி ஒரு கை பின்னாடி ஒரு கை வச்சுட்டு வெளியே போகலாம். இதுதான் உன்னால் செய்ய முடியும். ஆனால் இந்த திராவிட கும்பல், இந்த பொறுக்கி கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஈவரா பொறுக்கி கும்பல் எங்கே போனாலும் சரி இவங்களுக்கு எதிராக மாற்றுக்கிறது நம்ம வச்சாலே அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி நீங்கள் யாரா சொல்கிறதுக்கு? உங்கள் சார்பில் பேசுகிறதுக்கு எங்கள் சார்பில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தான் வர்றாங்க. நாம் தமிழர் கட்சினா பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தான். உன் சார்பில் பேசுகிறதுக்கு 2 பேர் 3 பேரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிற நீ. அப்போ மேடையில் உன் கருத்தை பேசுகிறதுக்கு, உன் ஈவராக்கு ஜால்ரா போடுறதுக்கு, உன் ஈவராவை தூக்கி பிடிக்கிறதுக்கு, உன் ஈவராக்கு முட்டு கொடுப்பதற்கு, இந்த திமுகவினுடைய கேடுகட்ட ஆட்சிகளை பேசுவதற்கு, அதற்கு நீ 2 பேரும் 3 பேரெல்லாம் கூட்டு வர்ற. அப்போ 2 பேர் 3 பேர்லாம் இருந்தால் கூட ஒரு ஆளாக நம்ம சமாளிக்கிறோம். இப்போ நான் கூட தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் ஒன்றில் கலந்துக்கிட்டேன். இந்த மாதிரி மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் ஒரு ஆள் தான். ஆனால் திமுகவுக்கு பேசுறதுக்கு திமுக சார்பில் பிரசன்னா வந்தாப்புல, திமுகனுடைய கூட்டணி கட்சி தமுமுகவை சேர்ந்த ஹாஜாகனி வந்தாப்புல. அப்போ நான் ஒரு ஆள், அவங்க 2 பேர் எதிர்கொண்டேன். அவங்கெல்லாம் மோஸ்ட் சீனியர்ஸ் அரசியலில். அப்போது அவங்கள நம்ம ஒரு ஆளாக எதிர்கொள்கிறோம். அப்போ இப்படி பேனலே இங்கே ஒரு சமநிலையற்ற ஒரு நிலையில் தான் இருக்குது. இப்போ இது காணாதுன்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு ஆளாக இருந்து இந்த 2 பேரையும் துவம்சம் பண்ணுறோன்றதுனால இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை பேச விட மாட்டானுங்க. ஈவேரா மேலே உனக்கு அபிப்பிராயம் இருக்குதா, நன்மதிப்பு இருக்குதா, கருத்து இருக்குதா, அதை நீ சொல்லு. உன் சார்பில் வந்திருக்க மேடையில் இருக்கிறவன் பேசுவான். கீழே உட்காந்துட்டு ஒரு பார்வையாளராக வந்துக்கிட்டு எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா? செருப்பு தூக்கி வீசுற நீ. இவ்வளோதானே உன் கருத்தியல் போதாம அதுதானே உனக்கு? ஈவேரா குறித்து ஸ்ரீதர் அண்ணன் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ஈவரா தமிழுக்கு எதிராக என்னென்ன பேசினாருன்றதை ஒரு 2 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அதை இந்த பொறுக்கி கும்பலால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்க முடியலை. இவ்வளவு நாள் அப்படியே அணகட்டு கொண்டு வந்தாங்க ஈவராவை. இப்போ ஈவராவினுடைய சுயரூபத்தை எடுத்து நம்ம பேசுகிறோன்ன உடனே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. உடனே அபூபக்கர் பேசுகிறானா, அபூபக்கர் எப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணலாம்? தாரிகா பேசுகிறாங்களா, தாரிகாவை என்னென்னலாம் சொல்லி அட்டாக் பண்ணலாம்? அனீஸ் ஃபாத்திமா ஃபர்கானா பேசுகிறாங்களா, அவங்கள என்னென்ன அட்டாக் பண்ணலாம்? இதுதான். அப்போ என்னடான்னா இந்த ஈவேராவினுடைய பொய் மூட்டை, இந்த பிம்பம் உடையுது. ஈவேரான்றது எவ்வளோ மோசடி பேர்வழி, எவ்வளோ முரண்பாட்டு பேர்வழி, எவ்வளோ அயோக்கிய பேர்வழி, தனக்குத்தானே எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதி அப்படின்றதெல்லாம் உடையுது. அதை பொறுக்க முடியாமல் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா வர்றானுங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது கூட அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப பெரிய பஞ்சாயத்து ஆக்குனானுங்க. அண்ணன் வீட்டெல்லாம் முற்றுகையிடுறன்னு ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்தானுங்க. கடைசி வரைக்கும் நம்ம வச்ச எந்த ஒரு இதுக்கும் உங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. பண்மையில் நடந்த திருச்சியில் கூட வரிக்கு வரி ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்புன்ற தலைப்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் பேசியிருந்தேன். அதில் ஒரு செய்திக்கு ஒருத்த மறுப்பு சொன்னீங்களாடா? ஆதாரத்தோட ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் நான் சொன்னேன்ல, அதுக்கு எங்கேயாவது பதில் சொன்னீங்களாடா? இப்போ ஸ்ரீதர் என்ன சொல்கிறாரு? தமிழ் வெறுப்பு பேசுகிறாரு. ஈவேரா என்ன தமிழ் பற்றாளரா? மொழிப்போர் தியாகியா ஈவேரா? பேசக்கூடாத ஈவேராவை பற்றி உடனே குதிக்கிறானுங்க. ஈவேரா எவ்வளோ பெரிய அப்பட்டமான சந்தர்ப்பவாதி. உடனே சொல்லுவாங்க தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசிட்டாரு. ஈவேரா இந்தி எதிர்ப்பை, இந்தி திணிப்பை எதிர்த்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஈவேரா எப்போ எதிர்த்தாரு? 1938 மொழி போராட்டத்தில் இந்தியை எதிர்த்தாரு. 1965 மொழி போராட்டத்தில் ஈவேரா என்ன செஞ்சார்? இந்திக்கு ஆதரவாக இருந்தார்.
இந்தி திணிப்பை வரவேற்றார். இதில் என்ன கேலி கூத்துனா, நம்ம பார்க்கக்கூடிய மக்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1938 மொழி போராட்டத்திற்கும் 1965 மொழி போராட்டத்திற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். 38 மொழி போராட்டம் என்னடான்னா, மெட்ராஸ் மாகாணத்தினுடைய பிரீமியராக, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தினுடைய இன்னைக்கு சிஎம் இருக்காங்கல்ல, அது மாதிரி பிரீமியர் தான் இன்னைக்கு பொறுப்பு. அந்த பிரீமியர் பொறுப்பில் ராஜாஜி இருக்கிறார். ராஜாஜி தான் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஆட்சியாளர். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பிரீமியராக இருக்கக்கூடிய ராஜாஜி மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம்னு அறிவிக்கிறார். இதுதான். அப்போ இந்த கட்டாய பாடமாக இந்தி கொண்டு வரப்படுவதை எதிர்த்து போராடுறாங்க. உண்மையிலே தேவையான போராட்டம். அதில் ஈவேரா பங்கேற்கிறார். முதல்ல தமிழறிஞர்கள் கூடி 37 கடைசியிலேயே தொடங்குறாங்க. மறைமலடிகள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இணைஞ்சிக்கிறாரு. அப்போ 38 மொழி போராட்டத்தில் ஈவேரா ஆதரிச்ச சரியான சரி, மாற்று கருத்து இல்லை. போகிறப்ப அவருக்கும் பங்களிப்பு இருக்குது. ஆனால் 65 மொழி போராட்டம் என்னன்னா, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வரணும் அப்படின்றது வாதம் வந்து, அதுக்கப்புறம் இந்தி தான் வரும்ன்றது 1950 தொடங்கி 15 வருஷம் கேப் கொடுக்குறாங்க. 1965 நடைமுறைக்கு வரப்போகுதுன்றப்ப அதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. இது ஒரு மாகாணத்துக்குள்ள பள்ளிக்கூடத்தில் இந்திய பாடமொழி கட்டாய பாடமொழியாக வரணுன்ற ராஜாஜி கொண்டு வந்ததை எதிர்த்த ஈவேரா இந்தியா முழுமைக்கும் இந்திய ஆட்சி மொழியாக வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தப்ப, ஏன் இந்திய ஆட்சி மொழியாக வந்துச்சுன்னா, நீங்கள் ஒன்றிய அலுவலகங்கள்லேருந்து ஒன்றிய தேர்வு யூபிஎஸ்சியிலேருந்து எல்லாமே வந்து இந்தியில் தான் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் பேசினா கூட ஆங்கிலத்தில் கூட பேச முடியாது, இந்தியில் தான் பேசணும். அப்போ இந்தியா முழுமைக்கு இந்தி திணிக்கப்பட்ட போது அது எந்த அளவுக்கு மூர்க்கமாக ஈவேரா எதிர்த்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திக்கு ஆதரவாக இருந்தார். இந்த ஈவேரா அதில் வந்து சந்தர்ப்பவாதத்தை வந்து செயல்படுத்தினார். அதை இந்திய எதிர்ப்புக்கு எதிராக களத்தில் நின்று அறவழியில் போராடின அந்த மாணவர்களையும் மக்களையும் பார்த்து இவங்களெல்லாம் சுட்டு கொல்ல வேண்டாமா அப்படின்னு பேசினார். காவல்துறை கையில் துப்பாக்கிகள் முத்தம் கொடுப்பதற்கா வழங்கப்பட்டிருக்குது, இந்த காலிப்பயல்களை சுட்டுத்தள்ள வேணாமா அப்படின்னு துப்பாக்கி சூட்டை இது வழிமொழிந்து பேசினார். அவர் பேசக்கூடிய வெளிப்பாடாக என்னவோ துப்பாக்கி சூடு நடந்தது. கிட்டத்தட்ட 250 400 பேர் வந்து பொள்ளாச்சி உட்பட பல இடங்களில் துப்பாக்கி சூட்டினால கொல்லப்பட்டாங்க. அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின பக்தவசலத்தை இது பண்ணி பேசுகிறோம், கண்டித்து பேசுகிறோம். ஆமாம், பேச வேண்டியதா, பக்தவசலம் செய்து தவறு. ஆனால் அதற்கு மூல விதை போட்டு அவரை தூண்டிவிட்ட ஈவேராவினுடைய இந்த இதை யாருமே பேச காணமே. இப்படி நீ தமிழில் என்ன இருக்குது, தமிழ் காட்டுமிரான் மொழி, தமிழ் சனியை, வீட்டில் பேசக்கூடிய வேலைக்காரர்கிட்ட பேசும்போது ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் என்ன உனக்கு சோறு போட்டுச்சா, தமிழ் என்ன வாழ வச்சுதா, எல்லாம் பேசி போட்டு அதே தமிழ்லேயே பிச்சை எடுத்தார். கடைசி வரைக்கும் 95 வயசு வரைக்கும் தமிழை வச்சு பிச்சை எடுத்து போட்டு அந்த தமிழில் என்ன இருக்குது. இப்படி ஈவேரா தமிழுக்கு எதிராகத்தான் இருந்தார். இதை சொல்வதற்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? இந்த பொறுக்கி கும்பல்கிட்ட அனுமதி வாங்கணுமா? ஈவேரா பொறுக்கி கும்பல்கிட்ட யாரு? நீங்கள் உங்களுக்கு கருத்து இருக்குன்னா கருத்தை சொல்லு, பதிலுக்கு நான் கருத்து வைக்கிறேன், கருத்தியெல்லாம் சண்டைக்கு வா. என்னடான்னா இந்த பொறுக்கி கும்பலுக்கு இத்தனை நாள் வராத தைரியம் என்னடான்னா, ஆளக்கூடிய ஆட்சி இவனுக்கு ஃபேவரான ஆட்சியாக இருக்குது திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சியில் இவனுக்கு என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் சரி, என்ன ரவுடிசம் பண்ணாலும் சரி, இவனுக்கு மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற துணிவும் தைரியம் தான் இவனுங்களை இந்த அளவுக்கு ஆட வைக்குது. இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்த 21 முதல் முறையாக தருமபுரியில் அண்ணன் ஹிம்லர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கான ஒரு ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு பொறுக்கி பையன், ஒரு கிழட்டு பையன் என்ன பண்ணான்னா, தாத்தா காலத்து திமுகன்னு ஒருத்தன் வந்து அவன் வந்து போடியத்தை தள்ளி விட்டு ஒரு ரவுடிசம் பண்ணான். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் பேசும்போது அங்கே வந்து பாட்டில் வீசுறது, சாராய பாட்டில் கள்ள தூக்கி வீசுறது, இப்படி ஒரு ரவுடித்தனத்தை பண்ணானுங்க. அதாவது ஆளக்கூடிய ஆட்சி ஒன்றுக்கு ஃபேவராக இருக்குன்ற ஒரே ஒரு துணிவுனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாம் வந்து இந்த வன்முறை வேண்டாம், ஜனநாயக வழியில் போயிடுவோம், இதுக்கு வந்து இது நம்ம அடிக்கடி போட்டிக்கு போட்டின்னு போனோம்னா அது வேண்டாம், நம்ம கருத்தியெல்லாம் எதிர்கொள்வோன்ற நாம் தமிழர் கட்சியினருடைய இந்த பெருந்தன்மையை கருத்தில் கொண்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இப்படியே இருக்க முடியாதுல்ல, எல்லா நேரம் இப்படியே இருக்காதுல்ல, நீ அடித்தா நானும் திருப்பி அடிப்பேன்ல, எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல. அப்போ என்ன அப்படின்னா ரவுடிசம் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக. இதே மாதிரி தான் தந்தி டிவியினுடைய மக்கள் மன்றம் கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக நடக்கும்போது அங்கே ஏதோ ஆடியன்ஸ் ஏதோ கூச்சல் பண்ணாங்கன்னு செந்தில்வேல் திமுக காரங்களுக்கு, திமுக அமைச்சர் சேர்பாபுக்கெல்லாம் போட்டு 200 பேர் உள்ள கொண்டு வந்துட்டாப்புல. செந்தில்வேலுக்கு திமுக என்ன சம்பந்தம்? செந்தில்வேல் திமுக காரரா? அரசியல் விமர்சகராக தானே வரீங்க. எப்படி உங்களுக்கு திமுக கவுன்சிலர்லேருந்து திமுக கிளை செயலாளர்லேருந்து அத்தனை பேர் உங்களுக்காக வந்து நிற்கிறான்? அப்போ என்ன அப்படின்னா ரவுடிசம் பண்ணுறாங்க, அப்பட்டமாக ரவுடிசம் பண்ணுறாங்க. அப்போ கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாத இந்த கோழைகள் என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்படி இந்த செருப்பை விட்றது, இந்த பாட்டிலை விட்றது, மேடைக்கு வந்து போடியத்தை தள்ளி விட்றது. ஏடா ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிறீங்க, நாகரிக பாடம். இந்த சுபவி போன்ற இந்த ஆட்கள்லாம் இவரெல்லாம் சுபவிலாம் உட்காந்துட்டு பேசுகிறாப்புல,
ஒரு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, தான் மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. என் உயிருக்கு ஆபத்து ஒருவேளை நிகழ்ந்தால் அது பாஜக காரர்களாக கூட இருக்காது, நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் என் உயிரை வந்து எடுப்பாங்க, அவர்களால் தான் என் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், இதற்கு மேலே என் உயிர் போனால் என்ன இருந்தால் என்ன, இப்படிலாம் வந்து அப்படியே அழுகிறாப்புல. அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரன் இவர் உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்களாம், இவரை கொலை பண்ண போகிறாங்களாம். சுபவி ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், செத்த பாம்பை அடிக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அறிவாளி, பெரிய நல்ல எழுத்தாளர், கருத்தியலாளர், உங்கள் படிப்பு உங்கள் புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், அதில் வந்து நிறைய செய்திகள் நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் தனி. ஆனால் நீங்கள் வந்து திராவிடத்திடம் சமரசம் செய்து கொண்ட ஒரு ஒரு ஆள்காட்டி, நீங்கள் தமிழினத்தை காட்டி கொடுத்த ஒரு ஆள்காட்டி, ஒரு துரோகி, அவ்வளவுதான். அப்போ என்னைக்கு நீங்கள் வந்து இந்த கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கெல்லாம் வந்து ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்னைக்கே சுபவி செத்து விட்டார். செத்த சுபவியை நாங்கள் ஏன் திரும்ப கொள்ள போகிறோம்? அப்போ இந்த நாகரிக பாடம் எடுக்கக்கூடிய இந்த சுபவி, இந்த ஈவேரா பொறுக்கிகள் இருக்காங்கல்ல, இந்த காளி பயலுக, இந்த கலிசடைகள், இவங்களுக்கு உட்காந்து பாடம் எடுங்க. முதல்ல திராவிட பள்ளின்னு வச்சுருக்கீங்கல்ல, அந்த திராவிட பள்ளியில் இந்த பொறுக்கியலை கூப்பிட்டு வச்சு இடையே கருத்தியலாக பேசணும்னா நம்ம கருத்தியலாக தான்டா பதில் சொல்லணும். அடுத்தவன் மேடையில் ஏறுறது நாகரிகம் இல்லைடா. அப்படி மேடை ஏறினா கூட அந்த மேடையில் ஏறி கருத்தை தான்டா சொல்லணும். அந்த போடியத்தை தள்ளி விடுறது, அவங்கள போயிட்டு கள்ள தூக்கி வீசுறது, பதாகைகளை கிழிக்கிறது, செருப்பை விடுறது, இதெல்லாம் கேவலம்டா, அநாகரிகம்டா. இதெல்லாம் பிஜேபிக்காரன் வலதுசாரி கும்பல் தான்டா செய்யும், நம்ம செய்யக்கூடாதான்னு உட்காந்து பாடம் எடுக்கணும். ஆனால் சுபவி இதெல்லாம் ரசிப்பே தான் செய்வாப்புல, ஏன்னா அந்த மனநிலைக்கு போயிட்டாப்புல. அப்போ என்னடான்னா இந்த காலி பயலுங்க கருத்தியலாக எதிர்கொள்ள வக்கு இல்லாமல், துப்பு இல்லாமல், துணிவு இல்லாமல் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா இந்த செருப்பு தூக்கி வீசுகிற நிலைமைக்கு போயிருக்கிறானுங்க. இந்த கருத்தியல் கோழைகள் தேர்தல் இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, முடியட்டும், தேர்தல் முடியட்டும். இனி அடுத்து நீண்ட ஒரு அடி தான். ஈவேராவினுடைய தரவுகள் அவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஆள் பண்ண பித்தலாட்டங்கள், மோசடித்தனங்கள் அத்தனையும் நமக்கு வந்து கையில் இருக்குது. இனி தொடர்ச்சியாக நம்ம இந்த ஈரோட்டு கிழவனை போட்டு பொழப்போம். அதாவது இவனுக்கு நமக்கு எதிராக எதிர்வினையாற்றதாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, நம்ம இந்த ஈவேராவை அம்பலப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவனுக்கு புனிதப்படுத்த அந்த புனித பிம்பத்தை நொறுக்கணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். தேர்தல் முடியட்டும். இவனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை இந்த களிசடித்தனத்துக்கும், காளித்தனத்துக்கும், ரவுடித்தனத்துக்கும், பொறுக்கித்தனத்துக்கும் ஈரோட்டு கிழவன் ஈவேரா பொழக்கப்படுவான்.